ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போது உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிற சமையல் என்ன அப்படின்னா, சம்பா ரவை பிரியாணி தாங்க. நம்ம சாதாரணமாக ரவை செஞ்சு சாப்பிட்றதோட இது மாதிரி பிரியாணியாக செஞ்சு சாப்பிட்டோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாமளும் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, கேரட்டு, பீன்ஸ் இது மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமான காய்கறியோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சேர்த்திக்கலாம். நான் இப்போது கேரட்டும் பீன்ஸும் வச்சு தாங்க செய்கிறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம். அப்புறம் முட்டை மசாலா இதை வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். அண்டு தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் காய்கறியில் கட் பண்ணிகிட்ருக்கும்போதே என்னுடைய சின்ன பொண்ணு எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்திட்டு டிவி போட்டு உட்கார வச்சுட்டு வந்துட்டேங்க. என் பெரிய பொண்ணு ஸ்கூல் விட்டது நல்ல தூக்கம், அதனால் அவள் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலை. அதே மாதிரி இந்த பிரியாணி நான் நைட்டு தான் செஞ்சேன். குழந்தைங்க 2 பேருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போது கேரட்டும் பீன்ஸும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், என் சின்ன பொண்ணு வந்துட்டுருப்பாங்க. தூக்கத்துலேயும் என்னுடைய சவுண்டு உருட்டுற சவுண்டு கேட்டுட்டு அது பாட்டுக்கு நடந்து வந்துருச்சுங்க. அவங்கள சமாதானப்படுத்தி ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இப்போது தேவையான அளவு மல்லித்தழை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு பச்சை மிளகாய் நான் விதையெல்லாம் நீக்கி வச்சிட்டேன். ஏன்னா காரம் அதில் கொஞ்சம் கம்மியாக ஆகும்ன்ட்டு. நீங்கள் வரமிளகாயும் சேர்த்திக்கலாம். நம்ம தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தலையும், பச்சை மிளகாய், மல்லித்தழை இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் ஆஃப் ஆனியன் தான் போடுறேன். நீங்கள் ரவையோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆனியனையும் ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு தக்காளி, அதுவும் நான் சைஸு சின்ன அளவு தான் எடுத்துக்கிட்டேன். அதையும் நம்ம பொடி பொடியாக நம்ம அரிஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அவ்வளோதாங்க. எல்லா பொருளும் நம்ம வரிசையை எடுத்து வச்சு நம்ம தாளிச்சிடலாங்க. இந்த பிரியாணி மெயினாக குக்கரில் தான் செய்யணும். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அண்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி செவந்து வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அதன் பிறகு ஆனியன் சேர்த்திக்கலாம். ஆனியன் ரொம்ப ப்ரௌனிஷாக வதங்கணும்னு தேவையில்லை, கண்ணாடி பழம் வந்தால் போதுங்க. உப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். இதுவும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூள் கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதன் பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப மசிஞ்சு வரணும் தேவையில்லை, லைட்டாக வதங்கினாவே போதும். நம்ம கட் பண்ணிய கேரட்டு பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் ரவை சேர்த்துக்கிறேங்க, டீ டம்ளரில். பாருங்கள், இந்த அளவு தான் சைஸு. இந்த ரவை எண்ணெயிலேயே ஒரு 2 செகண்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். ரவை கொஞ்சம் உதிரியாக வரும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கூடவே நான் ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேங்க. அப்போ தான் வெந்து வரும்போது சூப்பராக உதிரி உதிரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்திக்கிறோம். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போது மல்லித்தலை ஆட் பண்ணி இப்படி கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே கொதி வரும்போது நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கமன்னு வாசம் அடிச்சுது. செமையாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். கற்போம், கற்பிப்போம், இணைந்திருப்போம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.